ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாதாரணமான ஒரு இடத்துல இருந்து வந்தவங்க, ஒரு ரிமோட் வில்லேஜ்லேருந்து வந்தவங்க கூட இன்னைக்கு இணையதளம் மூலமாக இல்லை இந்த யூடியூப் சேனல் மூலமாகவோ இல்லை அதன் மூலமாக ஒரு வருமானத்தை பெருக்கி இன்னைக்கு வாழ்க்கையோட உச்சத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் எடுத்துக்காட்டாக வந்திருக்காங்க. அதில் வந்து இந்த பிம்பாப் வெஞ்சர்ஸை பற்றி யாருக்கு தெரியும்? அந்த அவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த கொரோனா டைமில் தான் தன்னுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ஒரு சின்ன இதாக ஸ்டார்ட் பண்ண அவங்க இன்னைக்கு 1,00,00,000 ரூபா போட்டு ஒரு கார் வாங்குற அளவுக்கு உயர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னா, அத வந்து நம்ம என்னன்னு சொல்றது? அவங்களுடைய அந்த உழைப்பு, அந்த அந்த உழைப்புக்கு இந்த இடம் வந்து குடுத்த பிளாட்ஃபார்ம் தான் நம்ம யூடியூப். அந்த மாதிரி நம்ம பிளாக்கி ஸ்டார் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சாதாரண ஒரு டிக்டாக் ரீல்ஸ் போட்டவரு இன்னைக்கு வந்து ஜீ தமிழ்ல ஷோ பண்றாரு. அவருக்குன்னு தனியா புட்டிக் இருக்குது. இந்த மாரி நெறைய சொல்லிக்கிட்டே போலாம். அதுல அவரு யூஸ் பண்ணுன ஒரு ட்ரிக் மூலமா தான் இன்னைக்கு பல கோடி சொத்துக்கள அவரு சேர்த்திருக்கிறாரு. அவரே ஒரு வீடியோல என்ன சொல்லியிருப்பாரு அப்டின்னா, "என்னோட யூடியூப் வருமானத்த நான் சொல்ல மாட்டேன்." அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அத எல்லாருமே ஆனா கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அவரு இத்தன நாளா தனக்காக சொத்துக்கள பத்தி தான் விரிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா, மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது, அவருக்கு ஆரம்பத்தில வருமானம் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ஒன்ஸ் எப்ப அவரு ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சாரோ, அதுக்கப்புறமேலு அவருடைய வருமானங்கள் கிட்டத்தட்ட லட்சங்கள்ல போக ஆரம்பிக்குது. 1,00,000 அப்படின்னு 80,000 1,00,000 அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வருமானம் நாளடைவில கிட்டத்தட்ட 3,00,000 5,00,000 அந்த மாரி எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்புறமேலு தன்னுடைய அம்மாவ முதலாளியா அமர்த்தி ஒரு புட்டிக்கும் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த புட்டிக்கோட வருமானங்களும் லட்சங்கள கடக்கிற நிலையில அவர் வந்து ஜீ தமிழுக்கு ஒரு ஷோவுக்காக போயிருந்தாரு. அதில தான் சிங்கிள் பசங்க ஷோவா அவரு பண்ணிட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம் நெறைய வந்து ஜீ தமிழ் கூட அவரு ஷோஸ் கமிட் ஆயிருக்கிறாரு அப்படிங்கிற அஃபிஷியலான தகவல்களும் இப்ப வந்துகிட்டு இருக்கிற நிலையில, அவருடைய சொத்து மதிப்ப பத்தி என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அப்பா, அம்மா ரொம்ப மிடில் கிளாஸ சேர்ந்தவங்க தான். அவங்க அப்பா, அம்மா ரொம்ப பின்தங்கிய இடத்துலருந்து வந்தவங்க. அவங்களுக்குன்னு பெருசா எந்த சொத்துமே கிடையாது. இன்னைக்கு வந்து அவரு எத்தன இடத்துல சொத்துக்கள் வாங்கி போட்டிருக்காரு அப்படிங்கிறத விட, அவங்க அம்மாவுக்காக அவரு வந்து ஒரு கனவு வீட கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுதான் இப்போ வந்து சோஷியல் மீடியால வைரலா போயிட்டுருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அ தன்னுடைய அம்மாக்கு தன்னுடைய அம்மா வந்து முதலாளியா உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த புட்டிக்க ஸ்டார்ட் பண்ணுனேன். எனக்கு அதில வந்து வியாபாரம் ஆகுறத விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, என்னுடைய அந்த கல்லாவுல அம்மாவ உட்கார வச்சு பார்க்கும்போது, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எங்க அம்மாவுக்காகவே செஞ்ச இடம் மாரி அது இருக்கும். அ சின்ன வயசுலேருந்து நான் எங்க அம்மாவுக்கு நான் பெருசா பண்ணுனது கிடையாது. எதுவுமே கிட்டத்தட்ட நான் ஒரு ரூ. 15,000 சேலரிக்கு தான் நான் ஒரு ஸ்கூல் டீச்சரா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேலு அம்மா வந்து நெறைய இடத்துல வந்து சொல்லுவாங்க, "டேய் தவற விட்டுறாதடா வாழ்க்கைய. வாழ்க்கை ரொம்ப சின்னதுடா" அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து நெறைய இது மாரி இந்த டிக்டாக்கு, மீடியா அப்படி இப்படி சுத்திட்டு இருக்கிறத பார்த்து நெறைய நாள் அம்மா கவலைப்பட்டுருக்காங்க. "இவன் எங்க இப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான்? லைஃப்ப தொலைச்சுட்டு நிக்க போறானா?" அந்த மாரி நெறைய நாள் அம்மா வந்து என்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்களாவே ஃபீல் பண்ணுவாங்க. அப்பா, அம்மா 2 பேருமே உட்காந்து பேசுறத நான் நெறைய நாள் கேட்டுருக்கிறேன். பசங்களோட லைஃப் இந்த மாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் வந்து இன்னைக்கு நான் பண்ற ஒவ்வொரு விஷயங்களுமே எங்க அம்மாவுக்காக தான். நான் வாங்குற வீடு நான் கட்டுற வீடா இருக்கட்டும், நான் வாங்கியிருக்கிற காரா இருக்கட்டும், எல்லாமே எங்க அம்மாவுக்கு தான் முதலிடம். ஏன்னா என்னுடைய லைஃப்ல நான் எப்பயுமே 2வது திருமணத்த பத்தி யோசிச்சதே கிடையாது. இப்ப நெறைய எனக்குன்னு இருக்கிற விசிறிகள் வந்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஒரு திருமணம் பண்ணிக்கணும். உங்களுக்காக இல்லைனாலும் உங்க அம்மா சொல்றதுக்காகவாவது பண்ணிக்கணும். அன்னைக்கு ஜீ தமிழ் மேடையில எங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் பையன சின்ன வயசுலேருந்தே பட்ட ஒரு அசிங்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன நெறைய கிண்டல் பண்ணுவாங்க. அவன் அதனால நெறைய ஒடுங்கி உட்கார்ந்திருக்கான். அவனுக்குள்ள இருக்கிற திறமைகள் வந்து அளப்பரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அவன் ஒரு சயின்ஸ் டீச்சர் தான். ஆனா, அவன் மேத்ஸ் வந்து அவ்ளோ சூப்பரா போடுவான். நாங்களே நெறைய பார்த்து அவன ஆச்சரியப்பட்டுருக்கிறோம். ஆனா, அப்படி இருக்கிற அவனுக்கு வந்து இந்த சமூகம் குடுக்குற அடையாளம் வந்து ஒரு அவமான பேர் தான். அது வந்து நான் நெறைய நாள் வந்து அவன் தனியா வீட்ல உட்காந்து அழும்போது நான் அவனுக்கு சொல்லியிருக்கேன். "சாமி, வாழ்க்கை வந்து இது மட்டும் கிடையாது. இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்குது. நீ இந்த சின்ன விஷயத்துல முடங்கி போயிறாத" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். நெறைய பேர் வந்து அவன் டிக்டாக் வீடியோ பண்றதெல்லாம் என் ஃபோன்ல வந்து நெறைய பேர் என்கிட்ட காட்டுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு முன்னாடி நான் கோவப்படுற மாதிரி பண்ணுவேனே தவிர, அவன் எது பண்ணி சந்தோஷமா இருக்கணும்னு நெனைக்கிறானோ, அதுல இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் ஒரு கட்டத்துல அவன விட்டுட்டேன். ஏன்னா, அவன் அனுபவிச்ச அவமானங்கள் வந்து எல்லார விட எனக்கு ரொம்ப தெரியும். அதனால
அவனுக்கு என்ன பிடிக்குதோ, அவனோட பேஷன அவன் ஃபாலோ பண்ணிட்டோம். அது அவன எங்க போய் நிறுத்துதோ, அது நிறுத்தட்டும். அப்படின்னு நான் ஒரு கட்டத்தில வந்துட்டேன். இன்னைக்கு வந்து அவன் நின்றுக்கிற இந்த மேடை, இந்த ஜீ தமிழ் மேடை வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு மரியாதை வாங்கி குடுத்துச்சு அப்படிங்கிறத விட, அவன் சந்தோஷமா இருக்கிறான். இதுக்கு மேல அவனுக்குன்னு ஒரு அடையாளம், அவனுக்குன்னு ஒரு அந்த அவன் வந்து இன்னைக்கு அவனுடைய சொந்த கால்ல நிக்கிறான். அவன் நெறைய விஷயங்கள் பண்றான் அப்படிங்கும்போது, அத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து, நாங்க ரொம்ப மிடில் கிளாஸ சேர்ந்தவங்க. எங்களுக்கு பெருசா வசதிகள் எதுவுமே கிடையாது. இவன் வந்து இன்னைக்கு இந்த மீடியா ஃபீல்டுக்கு வந்த அப்புறம் தான் நாங்க வந்து இப்போ சாப்பாட்டுக்கே எங்க வீட்ல இருக்குது. பெருசா வசதி கிடையாது. நாங்க இன்னும் அடுப்புல தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அது இல்லாத எனக்கும் நெறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அவங்க அப்பாவும் கொஞ்ச நாளா படுத்த படுக்கையா இருந்திருக்காரு. இந்த மெடிக்கல் செலவு எல்லாமே என் பையன் தான் பார்த்துட்டு இருக்கிறான். அவனுக்கு வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவனுக்கு ஆல்ரெடி திருமணமாகி அது விவாகரத்தும் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இன்னும் அவன இன்னொரு திருமணம் பண்ணிக்க சொல்லி நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு அவன் எந்த விதமான முடிவும் சொல்றதில்ல. ஆனா இன்னைக்கு வந்து அவன் ஒரு அடையாளத்தோட இன்னைக்கு சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு எல்லாமே கிடைச்சிரும் ஒரு கட்டத்துல. ஆனா அந்த அந்த பாஸ்ட் லைஃப்ல ஒரு அவமானம் அவனுக்கு கிடைச்சிருக்குல்ல, அத அவனால திருத்த முடியாது. மாத்தவும் முடியாது. ஆனா, இன்னைக்கு அந்த அவமானத்துக்காகவே இன்னைக்கு அவன் உழைச்சு இவ்ளோ தூரம் வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கும்போது, எனக்கு சந்தோஷமா இருக்குது. அதாவது அம்மா மீடியா தான் என் வாழ்க்கை, என்னுடைய பேஷன், என்னுடைய ஆம்பிஷனே அதாம்மா அப்படின்னு அவன் சொல்லும்போது, எனக்கு வந்து அவனுக்கு எப்புட்றா சொல்லி புரிய வைக்கிறது? இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுடா. நாமளே ஒரு மிடில் கிளாஸு அப்படின்னு அவனுக்கு சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. குழந்தை சொல்றான், அவன என்ன நாம சொல்லி அவன டிஸ்கரேஜ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, உன் இஷ்டத்துக்கு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டுருவோம். ஆனா, இன்னைக்கு அவன் அடி அடியா இன்னைக்கு மேல வரத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு எனக்குன்னு ஒரு கடை ஆரம்பிச்சு குடுத்து என்ன கல்லாவுல அவன் உட்கார வச்சு அழகு பார்க்குறான். அது என்னன்னு சொல்றது? எத்தன தாய்மார்களுக்கு அந்த குடுப்பனை கிடைக்கும்? எத்தன பசங்க அப்படி தன்னுடைய அம்மாவ இந்த வயசுல வச்சு பார்த்துக்குவாங்க. ஆனா, என் பையன் பார்க்குறான். அ அவனுடைய வாழ்க்கை வந்து இத விட இன்னும் ஒரு உயரத்துக்கு போணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தோஷம். இன்னைக்கு எங் எ எ எ நாங்க வந்து இழக்கிறதுக்கு ஒண்ணும் பெருசா கிடையாது. ஏன்னா, ஒண்ணுமில்லாததா நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். ஸோ வந்து இழப்போ, வறுமையோ எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு வளர்ந்துட்டு வரோம் அப்படிங்கிறது எங்க பையனால தான் அப்படின்னு நினைக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மேடை வந்து அவனுக்கு நெறைய நெறைய விசிறிகள சம்பாரிச்சு குடுத்தது மட்டும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனோட வாழ்க்கையில அனுபவிச்ச அந்த அசிங்கங்கள இந்த மேடை போக்கியிருக்கு. அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வாழ்க்கையில பணம், காசு வந்துரும். ஆனா இழந்த அந்த நம்ம வாழ்க்கையில நடந்த அவமானங்கள், இழந்த ஒரு விஷயங்கள் வந்து கிடைக்காது. ஆனா இந்த மேடை அவனுக்கு அத ஏற்படுத்தி குடுக்குறது, அது ஒரு வாய்ப்பா ஜீ தமிழ் குடுத்துக்கிறத நெனச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னும் இதுல அவன் நெறைய ஷோ பண்றான் அப்படின்னு என்கிட்ட சொல்றான். எனக்கு சந்தோஷமா இருக்குது. எனக்கு வந்து வயசாகிட்டே இருக்குது. அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு அவங்க பேச பேச வந்து அ சுரேஷ் வந்து கண்ணீர் விட்டு அழுகுறத பார்க்க எல்லாருமே அந்த மேடையில வந்து அழ ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா, வாழ்க்கையில கஷ்டத்த மட்டுமே பார்க்குற ஒருத்தருக்கு இன்னைக்கு வாழ்க்கை திருப்பி ஒரு பயன குடுக்குது அப்படிங்கும்போது